வணக்கம் வணக்கம் பிஎஸ்டி சமையல். டுடே சமையல் இன்னைக்கு முட்டைக்கோஸ் கூட்டு. கடலைப்பருப்பு ஆல்ரெடி நான் ஒரு 1 hour ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டிருக்கேன். அது கூட இந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. முட்டைக்கோஸ் நல்லா வாஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 தக்காளி, இது கூட தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் 3 போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை இப்போ இதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க வேகிற அளவுக்கு. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதிலே உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு சிம்பிளான முட்டைக்கோஸ் கூட்டு வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதை குக்கர் போட்டு விசில் போட்டு இப்போ குக்கர் போட்டு மூடி நல்லா ஆவி வருது. ஆவி வந்தோடனே விசில் போட்டு ஒரு விசில் வந்து ஸ்லோ பண்ணி ஒரு 5 minutes மட்டும் வச்சோம்னா நல்லா வெந்துடும் கடலைப்பருப்பு முட்டைக்கோசும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு விசில் வந்துருச்சு. ஸ்லோ பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் வந்து வேக வச்சுருப்போம். விசில் எடுத்து விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் முட்டைக்கோஸ் ரொம்ப குறையாமல் இருக்கும். அதனால நம்ம ஒரு விசில் வந்து ஸ்லோ பண்ணி 5 minutes வச்சுட்டு விசில் எடுத்துடணும். விசில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படிதான் இருக்கும். நல்லா வெந்திருக்கு. இதை இப்போ ஹையில் வச்சு கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுட்டு தாளிப்பு போட்டுடலாம். இது வந்து காரம் இருக்காது. காரத்துக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதிலே ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இதில் தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு.
சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.